ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்ம லைஃப்ல ரெண்டு விஷயத்துக்கு நிறைய டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். முதல் விஷயம் மெடிக்கல், ரெண்டாவது விஷயம் நம்ம பிள்ளைங்களோட எஜுகேஷன். இதில் மெடிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாக்டர் எடுக்கிற ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் இதெல்லாம் நம்ம உடம்பை க்யூர் பண்ணிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னொரு டாக்டர் பார்ப்போம். ஸோ நம்ம உடம்பு சரியாகிற வரைக்கும் ஏதோ ஒரு டாக்டரை பார்த்து நம்ம உடம்பை சரி பண்ணிக்குவோம். ஸோ மெடிக்கலில் நம்ம மணி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உடனே தீர்வு கிடைச்சிது. பட் எஜுகேஷனில் அப்படியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறோம். பட் +2 முடிச்சு மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்க எதில் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற அனலைசேஷனே நிறைய பேர் எடுக்கிறோம், நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. ஸோ நம்ம அவங்களுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மெடிசன் ப்ளஸ் இன்ஜினியரிங்கை தாண்டி வேறு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்கள் பையனோ பொண்ணோ எதில் நல்லா பண்ணுறாங்க. சில பேர் நல்லா படம் வரைகிறாங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அதே மாதிரி ஐஐடி பாம்பேல யூசின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லை சார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எனக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் துல்ஜாப்பூர் கேம்பஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி எனக்கு இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சார், அதில் நான் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னா பிஹெச்டி டெக்கில் அதை ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜேஇ மெயின் ட்ரை பண்ணுறவங்களே IIIT பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. மெடிக்கலில் இப்போ நீங்கள் நீட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நீங்கள் ஐசர் மூலிமா ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இந்த வருஷம் ஐஐடி குவஹாட்டியும் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் மெடிசன் இல்லாமையும் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ், நிறைய கோர்சஸ், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இந்தியாவிலேயே இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் முதல்லையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ரிசல்ட் கரெக்டாக வருது தப்பாக வருது அது ரெண்டாவது விஷயம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. எல்லா விஷயங்களும் ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. அது உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.